மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு சொந்தமான கட்டடம் அது 5 சென்ட் இடம் அதற்கு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பெயரிலே இருக்கிறது. ஆகவே அது 5 சென்ட் இடத்திலே அந்த இடத்தை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். அதை போன்று கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி கந்தரகோட்டை ஒன்றிய புனல்குளத்திலும் கீரனூர் பேரூராட்சியிலும் பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக நான் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளிரூட்டு நிலையம் அமைப்பதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தனியாக எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ கட்டடம் கட்டுவதில் தான் பிரச்சனை. 50 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணி உள்ளூரில் விற்கிறான், மிச்சத்து 450 லிட்டரை புதுக்கோட்டைக்கு அனுப்புகிறோம். ஆக பேரூராட்சியாக இருக்கிறதுனால பேரூராட்சி அமைச்சரிடத்தில் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் கட்டடம் கட்டி தருவோம். இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே நிச்சயமாக பால் குளிரூட்டு நிலையம் அமைத்தரப்படும் என்ற உறுதியை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியாக நீங்கள் மனு கொடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மேட்டூர் தொகுதியில் புக்கம்பட்டி ஊராட்சியில் பால் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது. நிறைய கால்நடை அங்கே இருக்கிறதுனால நிறைய பால் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் 5000 லிட்டர் வருது. குளிரூட்டு நிலையமும் ஒன்றா இருக்குது. ஆள் பற்றாக்குறை, கட்டடம் பழுதடைஞ்சிருக்கின்றது. உங்கள் நிதியிலிருந்து கட்டுங்க, எங்கள் நிதியிலிருந்து கட்டுறதுக்கு இடம் அந்த இடத்துல வருவாய்த்துறையிலிருந்து கேட்டு கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற நிதியிலிருந்து அந்த புக்கம்பட்டி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு கட்டடம் கொடுக்குறோம். நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி கொடுப்பார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சதாசிவம் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்பது கட்டணம் வேண்டும் என்று கட்டணம் கட்டி தருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பணம் தான் பைசா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் பணம் கொடுத்தா கட்டணம் கட்டி தருவோம். சங்கங்கள்லாம் எல்லாத்தையும் செயல்படுது. இப்போ 3.5 லட்சம் கூட வந்திருக்கான். மஸ்லின் பீரியடு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பணம் கொடுக்கிறது பணத்துக்கு தான் பிரச்சனை. பணம் கொடுத்தீங்கன்னா உடனே கட்டணம் கட்டி தருவதற்கு ஏற்பாடு பண்ணப்படும். பால் குளிரூட்டு நிலையம் வேணால் உங்களுக்கு அமைத்து தருவோம்.